கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு மேலாக பல பிரச்சனைகளை கடந்து தற்பொழுது தயாராகி கொண்டு வருகிறது விடாமுயற்சி திரைப்படம். அதாவது மகிழ் திருமணி இயக்கத்தில் நம்ம அஜித் சார் மற்றும் த்ரிஷா ஆகியோர் நடிப்பில் படம் பார்த்தீங்கன்னா பக்கா ஆக்ஷன் படமாக உருவாகி கொண்டு வந்துட்டு இருக்கு. இவர்களுடன் ஆரவ் மற்றும் அர்ஜுன் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க படத்துடைய படப்பிடிப்பை செப்டம்பர் மாதத்தில் ஆரம்பித்த படக்குழு 4 மாதங்களில் முடித்து ஏப்ரலில் படத்தை ரிலீஸ் செய்ய திட்டமிட்டிருக்காங்க. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா அசர்பைஜானில் கடும் பனிப்பொழிவு காரணமாக தற்காலிகமாக படப்பிடிப்பையும் நிறுத்தி வைத்திருக்காங்க படக்குழு. அதனால ஒட்டுமொத்த டீமுமே சென்னைக்கு வந்திருக்காங்க. வேறொரு லொகேஷனை தேர்வு செய்யும் வரை விடாமுயற்சி டீமுக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இன்றளவும் பார்த்தீங்கன்னா மீண்டும் படப்பிடிப்பை ஆரம்பிக்காமல் அப்படியே இருந்து வந்துட்டு இருக்காங்க. இது சம்பந்தமாக இணையத்தில் ஏதேதோ வதந்திகளும் பரப்பி வந்துட்டு இருக்காங்க. அதாவது அஜித் சார் தான் தாமதப்படுத்துகிறார் என்றெல்லாம் செய்திகள் வெளியானது. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா படத்துடைய தயாரிப்பு நிறுவனமான லைக்காவிற்கு பொருளாதார பிரச்சனையே காரணம் என்றும் சொல்லப்பட்டு வந்திருக்காங்க. இது பற்றி ரசிகர் ஒருவர் சித்ராலட்சுமியிடம் பணத்திலே பொருளும் லைக்காவிற்கு பணப்பிரச்சனை இருப்பது செய்திகள் வெளிவருகிறது. அது உண்மையா? அப்படி இருக்கும் பட்சத்தில் வேட்டையின் படம் மட்டும் எப்படி ஒழுங்காக நடைபெறுகிறது? மேலும் லால்சனம் படத்துடைய பொழுதும் பணப்பிரச்சனையால் ஐஸ்வர்யா தன்னிடம் உள்ள சொந்த காசை போட்டுதான் படம் எடுத்தாலுமே அதுவும் உண்மையான கேட்டு வந்திருக்காங்க. இதற்கு பதிலளித்த சித்ரா லட்சுமணன், லைக்காவிற்கு பண பிரச்சனை இருப்பதாகவே அனைவரும் சொல்கிறார்கள். ஆனால் லால்சலம் படத்தில் ஐஸ்வர்யா சொந்த காசை போட்டெல்லாம் படத்தை எடுக்கவில்லை. அது மட்டுமல்லாமல் வேட்டையன் படமும் ஒழுங்காக நடைபெறவில்லை என்பதுதான் உண்மை எனவும் கூறியிருக்காங்க. சரி, ஓகே. இது போன்ற சினிமா பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.